அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடத்தும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட மாணாக்கர்களையும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதுடன் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நட்சத்திர சுடர்மணியின் நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிட ரத்னா மலர்விழி அம்மா அவர்களை அழைக்கிறேன். மேம். ஓகே. ஓம் கணபதியே நமோ நமக. லக்ஷ்மி மந்திரம். தடாக தாமரையால் தன்மை மிகு தவ வடிவால் ஆடா துயரமதை அளிக்கின்ற அருளுடையால் விடானை நற்றன் மலையால் விலங்கானை துதியடியால் படாக கரியர்வால் பன்னடிகள் போற்றியம்மா. நன்றி மேம். நன்றி மேம். அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் நிகழ்வில் ஜோதிட முத்துக்கள் என்று மக்களுக்கு பயன்படும் வகையில ஜோதிட முத்துக்களை வழங்குறதுக்காக நம்ம ஜோதிட ரத்னா ஐயா ராஜேந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா, ஜோதிட டிப்ஸ் சொல்லலாம். ராஜேந்திரன் ஐயா பேசுறேன். பேசுங்க. ஒரு பசுமாடு கண்ணு போடும் பொழுது நம்ம அது தலை வெளியில வரும் பொழுது நம்ம முதல்ல முழிக்கும் பொழுது நம்ம முகத்துல முழிச்சோம்னா நம்மள பிடிச்ச பீடையெல்லாம் போயிடும். அம்மா சொல்லுங்க. அம்மா நம்மள பிடிச்ச அது முதல்ல தலை வெளியில வரும்போது கண்ணு குட்டி நம்ம கும்ஸ்காரம் பண்ணோம்னா நம்மள பிடிச்ச பீடையெல்லாம், அதாவது ஒரு பசுங்கண்ணுட்டி கண்ணுட்டி கோமியத்தை நம்ம நம்பினோம்னா நம்மளோட பீடையெல்லாம் போயிடுமா. நல்லது நல்லது. சிறப்பான பொதுவாக பசு வென்றாலே ஒரு காமதேனு, அதனுடைய தீர்த்தம் அப்படிங்கிறது மிக சிறப்பு. அதுவும் குட்டி போட நிலையில் இருக்கக்கூடிய நீங்க சொன்ன கருத்து மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம். கண்டு தலை வெளிக்காரம் பண்ணணும். நம்ம அது முழிக்கிறது கண்ணுல பண்ணணும். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததையாக வரவேற்புரை. அதாவது இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட துறையில் சிறந்து விளங்கக்கூடிய வல்லுநர்கள் தங்களுடைய ஜோதிடம் சார்ந்த நிகழ்வுகளையும் அதில் தங்களுடைய அனுபவங்களையும் சேர்ந்தே இந்த இடத்துல பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே தென்காசியை சேர்ந்த ஜோதிஷ் ஞான் ரத்னா ஆருத்ரா ஜோதிட ஆராய்ச்சி மையமான தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து ஜோதிட ரத்னா டாக்டர் காந்திகுமார் முருகேசன் ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்துள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்புடன் அவரை பற்றிய சில கருத்துக்களையும் இங்கே பகிர்விட நினைக்கிறேன். அதாவது இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதாவது பொதுவான அவங்க குருமார்கள் அப்படின்னு சொல்லி இவருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல்லை வசந்தன் ஐயா அப்படிங்கிற அவர்கிட்ட அது மட்டும் இல்லாமல் திருப்பூரை சேர்ந்த குருஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் இருந்தும் மற்றும் சேலத்தை சேர்ந்த குரு தங்கராஜன் ஐயா அவர்களிடமிருந்து ஒரு ஜோதிட கலையை அதிகமாக பயின்று தன்னுடைய ஜோதிட ஞானத்தை வளர்த்து வந்துள்ளார். அது மட்டும் அல்லாது இந்த ஜோதிட ஞானத்தில் தான் செய்த சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இவருடைய தொண்டு அப்படிங்கிறது ஒரு அளப்பரிய தன்மை வாய்ந்த ஒரு தொண்டாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜி பெடரேஷன் என்ற அமைப்பிலிருந்து ஜோதிஷ் ஞான் ரத்னா என்ற பட்டத்தை 2023 அவர் ஒரு திருப்பதியில் நடந்த ஒரு அசோசியேஷன் மீட்டிங் பெற்றுள்ளார். அது மட்டும் அல்லாது அஸ்ட்ராலஜிக்கல் ஃபர்ம் அவார்டு என்ற ஒரு பட்டத்தையும் இவர் பெற்றுள்ளார். மேலும் 2025 டாக்டர் MP கிராண்ட் யூனிவர்சிட்டியில் இவருடைய சர்வீஸுக்காக இவரை மதித்து கௌரவிக்கும் வகையில் ஹானரரி டாக்டரேட் பட்டமும் வழங்கி அவர்களை சிறப்பித்துள்ளார்கள். அந்த வகையில் இவர் ஜோதிட ஞானமும் ஜோதிடத்தில் உள்ள இந்த பொது மக்களுக்காக செய்யக்கூடிய தொண்டுகளையும் இவர் மிக சிறப்பு வாய்ந்தவர் என்பதை இந்த கொண்டு அவர் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் அப்படி அதுவும் மிக்க
மிகவும் சிறப்பானது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த திருமணம் அப்படின்றதுக்கு தான் வந்து பொதுமக்கள் வந்து ஜோதிடத்தை நாடி வர்றாங்க. ஸோ அந்த அமைப்புல வந்து இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து இந்த எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும், அதனுடைய சூட்சுமங்கள் என்ன அப்படின்றது நம்மள்ட்ட விரிவாக சொல்றதுக்கு ஐயா வந்திருக்காரு. அத்தகைய தன்மை வாய்ந்த ஜோதிட ரத்னா டாக்டர் காந்திகுமார் முருகேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று திருமண பொருத்தமும் சூட்சுமங்களும் என்ற தலைப்பில் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மத்தவங்க தயவு செய்து மியூட் போட்டுக்கோங்க. காந்திகுமார் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு பேச வாய்ப்பு தந்த மஞ்சுளா அசோக் மேடம் மற்றும் அதை சார்ந்த நிறுவனர்கள் அனைவருக்கும், என்னுடைய குருநாதர் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா, குரு தங்கராஜன் ஐயா சேலம் மற்றும் மறைந்த திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்களின் பாதங்கள் பணிந்து இந்த உரையை துவக்குகிறேன். இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாபிக், அதுக்கு முன்னாடி வந்து குரு வணக்கம். குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு இல்லாம எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஞானம் அப்படிங்கிறது எப்பவுமே சூன்யம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா எந்த ஒரு ஞானம் வந்தாலும் அது குருவின் பாதங்களில் சமர்ப்பணம். அது நம்ம சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அது எல்லாமே குருவுக்கே போகட்டும் அப்படின்னு மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம நல்ல கருத்து சொன்னி அதனால ஒரு பலன் அடைஞ்சவங்க இருந்தாலும் நமக்கு ஆணவம்ங்கிறது வராது. அதே மாதிரி ஒரு கருத்து தப்பா போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது தேவையில்லை. இது என்னுடைய ஒரு நம்பிக்கை. இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை துவக்கிறேன். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்த சூட்சுமங்கள். அதாவது திருமண பொருத்தம் தான் இருக்கிறதுலே ஒரு டஃப்பான விஷயம், இருக்கிறதுலே ரொம்ப காம்படிட்டிவான விஷயம், இல்லைன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஒரு 100 கல்யாணம் நடக்கு அப்படின்னா மோர் தென் ஒரு 50% இன்னைக்கு சாதாரணமாகவே டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப மிக சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிருக்கு. அப்போ ஒருத்தட்ட பொருத்தம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அந்த பொருத்தத்துக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் பார்க்கணும் அப்படிங்கிறத சில விதிகளை மட்டும் பார்க்க போறோம். ஏன்னா இது எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் டாபிக். 2 நாள் முழுமையாக இருந்தால் அதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு மணி நேரத்தில் அப்படிங்கிறது கூடுமான வரைக்கும் சில பாயிண்ட்களை மட்டும் நம்ம எடுக்கலாம். ஒரு வரன் பார்க்கறதுக்கு வர்றாங்க, அதாவது ஆண் வீட்டுல இருந்தோ பெண் வீட்டுல இருந்தோ வரன் பார்க்க வர்றாங்க. உதாரணமாக பெண் வீட்டுல இருந்து வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆண் ஜாதகம் நல்ல ஜாதகமா, நல்ல ஜாதகம் அப்படிங்கிறத விட முதல்ல என்ன அப்படின்னா வலிமையான ஜாதகமா, ஒரு ஆண் வந்து என்ன தன்மையில இருந்தால் நல்ல ஆணாக இருப்பார் அல்லது மிகச்சிறந்த ஆணாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் குரு இந்த 2 கிரகங்களும் அப்புறம் சுக்கிரன் அப்படிங்கிற இந்த 3 கிரகங்களுமே ஆண் ராசியில் இருந்தால் அந்த ஆண் வந்து வலிமையான ஆணாக கருதப்படுவான். 3 கிரகங்களுமே, அதாவது சூரியன் குரு சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுமே ஆண் ராசிகளில் போய் அமர்ந்தால் அந்த ஆண்மகன் வந்து நல்ல வீரியம் மிகுந்த ஒரு ஆண்மை நிறைந்த ஆண்மகன் அப்படிங்கிறது கணக்கெடுத்துக்கலாம். இதுல 2 சில பேருக்கு ஆண் ராசியில இருக்கும், சில பேருக்கு ஒரே ஒரு கிரகம் கூட ஆண் ராசியில இருக்கும், பாக்கி பெண் ராசியில இருக்கும். ஆனாலும் 3க்கு 3 கிரகங்களுமே, அதாவது சூரியன் குரு சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுமே பெண் ராசியில் போய் அமைந்தால் அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமான ஒரு கருத்து. இது என்ன மாதிரியான ஒரு இதுல பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சில குடும்பங்கள் வம்சமா ஒரு 3 தலைமுறையா இல்லைன்னா 4 தலைமுறையா வந்து ஆண் வாரிசே இல்லாம பெண் வாரிசு மட்டுமே இருக்கக்கூடிய சில ஜாதகங்கள் இருக்கும். அந்த குடும்பத்துல ஃபுல்லாவே பெண் வாரிசு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். அவங்க குடும்பத்துல ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு ஆண்மகனை பொருத்தம் சேர்ப்பது நலம். இந்த மாதிரியான ஒரு ஆண்மகனை பொருத்தம் சேர்ப்பது நலம். அது வந்து இப்படி, அதாவது சூரியன் குரு சுக்கிரன் அப்படிங்கிற இந்த 3 கிரகமுமே ஆண் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படிங்கிறது ஆண் பிள்ளைகளாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவா சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இதுக்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், 2 ஆண் மகன்கள், 2 பேருமே நல்ல பெரிய பசங்களா இருக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிறாங்க. எனக்கு இந்த சூரியன் குரு சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுமே ஆண் ராசியில இருக்கு. சிம்ம ராசியில வந்து சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க, கும்பத்துல வந்து குரு இருக்கிறாங்க.
அப்ப என்ன அப்படின்னு சொல்ல வந்ததுன்னா, இது ஒரு மேலாட்டமான கருத்து. இதற்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்கு அப்படின்னா கூட ஒரு பொதுவான கருத்து. இதே மாதிரியாக பெண் ஜாதகத்தில் சந்திரன், குரு, செவ்வாய் ஆகிய இந்த 3 கிரகங்களும் பெண் ராசியில் இருந்தால் மிகச் சிறந்த பெண்ணாக கருதப்படுவாள். சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பெண் ராசியில் போய் அமர்ந்தால் பெண்மை மிகுந்த பெண் அப்படிங்கிறது கணக்கு. அப்போ இந்த 3 கிரகங்களுமே, இதனுடைய மறைமுகமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 3 கிரகங்களுமே போய் ஆண் ராசியில் ஒரு பெண் ஜாதகத்தில் அமைந்தால் அந்த இதுக்கு பெண்மை கொஞ்சம் குறைவு அல்லது ஒரு ஆண்மைத்தனமான ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருக்கு பெண் பிள்ளைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இல்லைன்னா யாருக்கு பெண் வாரிசு இல்லாத ஒரு தலைமுறைகளாக இருக்கோ, அவங்க இந்த மாதிரியான ஒரு பெண்ணை பொருத்தம் சேர்ப்பது நலம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண் ராசி, பெண் ராசி, அலி ராசி அப்படி என்று சொல்லக்கூடிய ராசிகள் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே ஆண் ராசி அப்படின்னு வரும். இரட்டைப்படை ராசிகளான ரிஷபம் அந்த மாதிரியான இது எல்லாமே பெண் ராசியில வரும். இந்த ஆண் ராசி, பெண் ராசி, அலி ராசின்னு ஒண்ணு இருக்கு. அலி ராசி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆண் அலி, பெண் அலி அப்படிங்கிறது இருக்கு. ஆண் அலி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அலி ராசிகள் என்று சொல்லக்கூடியவை சனி, புதன் இந்த 2 கிரகத்தினுடைய வீடுகள். புதனுடைய வீடு அப்படிங்கிறது மிதுன ராசி, அது ஆண் அலி. கன்னியா ராசி அப்படிங்கிறது புதனுடைய வீடு, அது பெண் வீடு, அது பெண் அலி அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப இதுல மகரம் அப்படிங்கிறது சனியினுடைய வீடு, அது பெண் அலி அப்படின்னு அர்த்தம். அதே இது கும்பம் அப்படிங்கிறது ஆண் அலின்னு அர்த்தம். அப்போ இந்த ஆண் அலி, பெண் அலி இந்த வீடுகள்ல எல்லாமே புதன், சனி, கேது போய் அமர்ந்தால், மூணு கிரகங்களுமே அலி கிரகங்கள் எல்லாமே அந்த புதன், சனி, கேது சேர்க்கை இருந்தால், இந்த அலி கிரகத்தினுடைய ராசிகள்ல புதன், சனி, கேது சேர்க்கை அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, இந்த ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய பெரும்பாலுமான ஆண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சூரியன், செவ்வாய் ஆகிய இந்த 3 கிரகங்களுமே பெண் ராசிகளிலோ அல்லது பெண் அலி ராசிகளிலோ ஆண் அலி ராசிகளிலோ போய் அமர்ந்து விட்டால், ஆண் ராசியில எந்த விதமான ஆண் கிரகமே இல்லாமல் போனா அப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போனாங்கன்னா கண்டிப்பாக ஆண்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இது முதன்மையான ஒரு அமைப்பு தான். இதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புகளுக்கு போனோம். அப்போ சேலம் குரு தங்கராஜன் ஐயா என்னுடைய குருநாதர், திருமண பொருத்த விஷயத்துல அவங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நம்ம இதுல பார்க்கலாம். முதல்ல திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல நீங்க மேலோட்டமாக நிறைய யாரோ பேச்சு சத்தம் கேக்குதுங்க, யாரோ. ஓகே, சரி. இப்போ இதுல நம்ம இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விதிகள்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நட்சத்திரங்களை பொருத்தம் சேர்க்க கூடாது அது தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம மேலோட்டமா நம்ம பாக்குறதுல எந்த விதமான நட்சத்திரங்களை பொருத்தம் சேர்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் கழிச்சு கட்டிடலாம். ஒரு பெண் ஜாதகத்துல பெண்ணினுடைய 3வது நட்சத்திரம், பெண்ணினுடைய 3வது நட்சத்திரம், ஒரே நிமிஷம் சக்தி, அந்த ஃபைலை ஓபன் பண்ணோம். இதுல இருக்கு, கேலரியில இருக்கு, அப்படி பண்ணு. ஓகே, போட்டோஸா, இமேஜ் கம்பைல ஒரு இதுதான். இப்போ இதுல பாருங்க, இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த உதாரண ஜாதகத்துல சில இது கொடுத்திருக்கிறேன். இந்த பெண்ணினுடைய பிறந்த தேதி 12/4/99 மாலை 5:07 புளியங்குடி அப்படிங்கிற ஊர்ல தென்காசி மாவட்டத்துல பிறந்திருக்கிறாங்க. இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக எடுத்துக்கொண்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்ணினுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் இல்லையா? அப்போ எதெல்லாம் சேர்க்க கூடாதுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்றேன்.
மூன்றாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு சக்தி, இது என்னுடைய வீடியோவும் சைட்ல தெரியணுமா? தெரியாதா? ஆனா தெரியுதுங்க சார். சார் தெரியுது. சார் உங்க ஃபேஸ் தெரியும், உங்க ஃபேஸ் தெரியும். ஓகே ஓகே, சரி. இந்த படம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார், தெரியுது. சரி, ஓகே மேடம், ஓகே மேடம். இப்போ இதுல வந்து சந்திரன் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம இதை பார்த்தோம்னா நமக்கு புரியும். பெண்ணினுடைய 3வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப யாருக்கெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து 5வது நட்சத்திரம் அஸ்வதின்னு வந்துடும். சதயத்துல இருந்து 5வது நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம். அப்ப இந்த அஸ்வதி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம பொருத்தம் சேர்க்கக்கூடாது. மூணாவது வந்து 7வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருத்திகையை சேர்க்கக்கூடாது. 22வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தை பொருத்தம் சேர்க்கக்கூடாது. பெண்ணினுடைய வேதை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரத்தையுமே பொருத்தம் சேர்க்கக்கூடாது. 22வது திரேகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 22வது திரேகாணம் அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் அஸ்தம் 1, 2 இதையும் பொருத்தம் சேர்க்கக்கூடாது. 64வது பாதம் என்று சொல்லக்கூடிய கலைஞான பாதம் உத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிற இதையுமே பொருத்தம் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து காமனான ரூல். இந்த 7 ரூல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு இதுலயே வந்து சில நட்சத்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா 10க்கு 10 பொருத்தம் காட்டுங்க. அப்ப எதை நம்புறது நம்ம? அப்போ இந்த 7 விதமான நட்சத்திரங்களை நிச்சயமாக பொருத்தம் சேர்க்கக்கூடாது. அதை வந்து உங்களுடைய வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க. இது பார்க்கலாம்ல. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஜாதகத்துல சில அமைப்புகள் இருக்கும். அந்த ஜாதகத்துல அமைப்புகள் இப்ப இந்த உதாரணமா இதுல எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு விதி இருக்கு. பெண் ஜாதகத்தில் ஆணின் ஜென்ம நட்சத்திராதிபதி நீசம் அல்லது நீச சாரம் ஏறி இருந்தால் பொருத்தம் சேர்க்கலாகாதுங்கிறது ஒரு விதி. அப்ப இதுலயே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீச்ச சாரம் ஏறி இருந்தால் பொருத்தம் சேர்க்கலாகாது அப்படின்னு பெண் ஜாதகத்துல, அதாவது பெண் ஜாதகத்தினுடைய சதய நட்சத்திரம், இந்த சதய நட்சத்திரத்தினுடைய பெண்ணுக்கு எந்த வரனை ஏன் சேர்க்கக்கூடாது? இப்ப ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் சனி நீசம் இல்லையா? சனி 8ல வந்து நீசம் பெற்றிருக்கிறாங்க. லக்னம் வந்து கன்னியா லக்னம், 8ல சனிங்க. 8ல இருக்கக்கூடிய சனி வந்து நீசம் பெற்ற காரணத்தினால் சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களை வரனாக சேர்க்கக்கூடாது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணின் ஜென்ம நட்சத்திராதிபதியாக சனியும் இருக்கலாகாது. ஏன் சனி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, இந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல சனி வந்து நீசம் 8ல, அதுவுமே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஸ்தலமான 8ல் சனி இருப்பதால் அதை வந்து பொருத்தம் சேர்க்க கூடாது. இதுக்கு அடுத்து 2வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணின் ஜென்ம நட்சத்திரபதியாக குரு இருக்கலாகாது. குரு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் குரு நிக்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம். அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான புதன் வந்து ஜாதகத்துல நீசமாகி இருக்கிறதுனால குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களையும் இணை சேர்க்க கூடாது. சரி, அடுத்து சூரியன் அப்படிங்கிற கிரகமும் இதுல வந்து சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களும் பொருத்தம் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் சூரியன் நிற்கக்கூடியது ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அந்த ரேவதியினுடைய அதிபதியான புதனும் இங்கே நீசம் பெற்ற காரணத்தினால் அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அந்த கிரகம் நிற்கக்கூடிய கிரகமான சூரியனை பொருத்தம் சேர்க்கக்கூடாது. 4வது பாயிண்டாக ராகுவும் இந்த ராகுனுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களும் பொருத்தம் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ராகு நிக்கக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல, அதாவது நீசம் பெற்ற புதனின் சாரம் பெற்ற காரணத்தினால் ராகுவின் நட்சத்திரங்களான சுவாதி, சதயம், திருவாதிரை ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களையும் இணை சேர்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது இல்ல உங்களுக்கு? இது புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும் சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
ஏதாவது டவுட்டா இருந்தா உங்க மீட்டிங் முடிஞ்சதே கேள்வி பதில் நேரத்துல சரி கேட்பாங்க. சரி. இந்த 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 ஜாதகம் வந்து உங்களுக்கு இந்த ஜாதகத்தை ஒரு உதாரண ஜாதகமா எடுத்திருக்கிறேன். அதாவது இந்த விதத்தில் முதலில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எந்தெந்த ஜாதகத்தை இணை சேர்க்கக்கூடாது அல்லது எந்தெந்த நட்சத்திரங்களை பெண்ணுக்கோ அல்லது ஆணுக்கோ, இது ஆணுக்குமே பொருந்துங்க. இப்ப ஆணுக்கும் அப்படிங்கிறதும் இதே மாதிரி தான். ஆண் அப்படிங்கிற ஒரு இதுலயுமே இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியதை நம்ம இணை சேர்க்க கூடாது. பெண்ணுக்கு மட்டுமில்ல, இது பொதுவானது, ஆணுக்கும் தான். இப்ப இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு முக்கியமான வேற ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு கல்யாணத்துக்கு பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர் நீசம் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஜென்ம நட்சத்திராதிபதி யாருக்குமே நம்ம பொதுவா நம்ம வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா? லக்னம் லக்னாதிபதி தான் பாக்குறோம். இந்த லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிறத விட பிரதானமானது ஜென்ம நட்சத்திராதிபதி. ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது நம்ம குரு தங்கராஜன் ஐயா சொல்லி கொடுத்த கருத்தின்படி ஆத்மா ஜீவா சரீரா முறை அப்படிங்கிறது அது ஒரு பெரிய டாபிக். ஆனா உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு அல்லது நம்மளுடைய நேரத்திற்கு தகுந்தாற் போன்று எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், ஜென்ம நட்சத்திராதிபதி நீசம் பெற்றால் மிக பெரிய அளவுல நமக்கு ஒரு சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகம் அதே நான் இதுக்கு முன்னாடி காட்டின அதே ஜாதகம் தான், அதே டேட் ஆஃப் பர்த், அதே பெண்ணினுடைய ஜாதகம் தான். இந்த திருமண யோகம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாத்தீங்களா? இந்த பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்றேன் இப்போ எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து இது திருமண தடைக்கு உண்டான காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்றேன். அதாவது திருமண யோகத்துக்கு ஜென்ம நட்சத்திர அதிபதி நீசம் பெற்ற கிரக சாரம் ஏறினால் திருமண தடை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இங்க ஜென்ம நட்சத்திராதிபதி யாருங்க? ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது ராகு. அந்த ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால இந்த திருமண தடைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 3-4 வருஷமா பாக்குறாங்க அப்படின்னாலும் ஒரு முறையான ஒரு வரன் அப்படிங்கிறது அமையல. இது ஒரு காரணம். ரெண்டாவது, களத்திர ஸ்தானாதிபதியான குரு அப்படிங்கிறவரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நீசம் பெற்ற புதனின் சாரம். அப்போ மீனத்துல இருக்கக்கூடிய புதனுடைய சாரம் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரத்துல போய் இருந்ததுனால குரு நீசம் பெற்ற புதனின் சாரம் ஏறினார் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட். திருமண தடைகளுக்கு உண்டான விஷயங்களை சொல்றேன். மூணாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, களத்திர காரகனான செவ்வாய். செவ்வாய் இருக்கக்கூடியது வந்து சுவாதி நட்சத்திரம், அதாவது ராகுனுடைய நட்சத்திரம் ஏறி அந்த ராகுவும் நீசம் பெற்ற புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் 3இல் அமர்ந்தார். அப்படின்னா ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நீசம் பெற்ற புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் 3. அப்போ அங்க அந்த ஆத்மா ஜீவா சரீரா அப்படிங்கிற அந்த பாண்ட் வந்து கட் ஆயிருக்கு. ரைட், ஓகே. மூணாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசாநாதன் யாருன்னு பாருங்க. அதுதானே நம்ம எல்லாருக்குமே பாக்குறோம். தசாநாதன் அப்படிங்கிறது குரு. இந்த குருவும் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது நீசம் பெற்ற புதனின் சாரம். அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதி வீக்கா இருக்கிறாங்க. களத்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிற 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு வீக்கா இருக்கிறாங்க. களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீசமாயிருக்கிறாங்க, வீக்கா இருக்கிறாங்க. தசாநாதன் குரு அப்படிங்கிறது நீசம் பெற்ற புதனின் சாரம்ங்கிறதுனால வீக்கா இருக்கிறாங்க. புத்திநாதன் சூரியன் அப்படிங்கிறவர் அகைன் அவருமே ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறதுனால அதுவும் திருமண தடைக்குண்டான பல காரணங்கள் இருக்கு. இத்தனை 5 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இந்த 5 பாயிண்ட்டுமே திருமணத்திற்கு எதிரான அமைப்புகள், திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான எதிரான அமைப்புகள், அல்லது திருமணம் இப்போ இந்த டைம்ல சாத்தியப்படாது அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். சரி, இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்திலையுமே ஜோதிடத்தில் நமக்கு தெரியாத நுணுக்கங்கள் நிறைய இருக்கு. இதே ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டு இது கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு சொல்ல முடியும். விதி எண் அப்படிங்கிறது 64. அதாவது விதி எண் 64 கூறுவது என்னவென்றால், ஜாதகத்தில் செயல்பட முடியாமல் முடங்கி கிடக்கின்ற ஒரு கிரகத்தை குருவின் தூர தீட்சண்ய பார்வையான 9ஆம் பார்வையில் வரும்போது அந்த கிரகங்களினுடைய தோஷங்கள் அல்லது அந்த அதிபதிகளினுடைய தோஷங்கள் நீங்கி நல்ல ஒரு விஷயம், அதாவது திருமணம் நடக்கும்ங்கிறது விதி. இப்ப நான் சொன்னது எல்லாமே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான எதிரான அமைப்பு, ரைட்டா?
குரு வந்து கடகத்துக்கு எப்ப வாராங்களோ, கடகத்துக்கு வரக்கூடிய குரு இப்ப மிதுனத்துல இருக்கிறாங்களா, கடகத்துக்கு வரக்கூடிய குரு, அதுவும் தன்னுடைய ஆட்சி வீட்டு அல்லது உச்ச வீட்டிற்கு வரக்கூடிய குருவின் 9ஆம் பார்வையில் புதன் வந்துருவாங்களா. இங்க புதன் தானே அங்க வீக்கா இருக்கிறாங்க. ஜென்ம நட்சத்திராதிபதி புதன் வீக் ஆயிட்டாங்க. அப்புறம் 7ஆம் அதிபதி குரு வீக் ஆயிட்டாங்க. 7ல் இருக்கக்கூடிய சூரியன் வீக் ஆயிட்டாங்க. இது எல்லாம் தசாநாதன் வீக் ஆயிட்டாங்க, புத்திநாதன் வீக் ஆயிட்டாங்க. இது எல்லாமே இருந்தாலும் கூட குரு உச்சம் பெற்ற ஒரு ராசிக்கு கடகராசியில் பிரவேசிக்கின்ற காலம் தனது 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய தூர தீட்சண்ய பார்வை மூலமாக மிக பெரிய அளவில் நன்மைகளை செய்வார். எந்த ஒரு பாவகம் கெட்டு கிடக்கோ அல்லது எந்த ஒரு விஷயம் நமக்கு திருமணம் என்று நடக்கக்கூடிய அந்த விஷயம் தடைபட்டு கிடக்கோ நிச்சயமாக, அப்ப குரு பயிற்சியின் உதாரணமாக ஜூன்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன்ல வரக்கூடிய அந்த டைம் இமிடியேட்டாக கல்யாண யோகம் வந்துடும். அவ்வளவுதான். இது ஒரு சிறந்த உதாரண ஜாதகம். இது ஒரு மிகச் சிறந்த உதாரண ஜாதகம். அதாவது திருமண யோகம், குருவினுடைய உண்மையான பலம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய காலம். அதுதான் தூர தீட்சண்ய பார்வை என்று சொல்லக்கூடிய. இப்ப இதே அமைப்பு வந்து நீங்க திருமணத்துக்கு மட்டும்தான் கிடையாது, இது ஒரு அமைப்பு. ஆனா இதே மாதிரியாக ஒருவேளை 5ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தால் அல்லது ஜென்ம நட்சத்திராதிபதி கெட்டு 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் குருவின் தூர தீட்சண்ய பார்வையில் வரக்கூடிய அந்த காலம் குழந்தை பேர் உருவாகும் அப்படிங்கிறது விதிதான். அப்ப எவ்வளவு குருவனுடைய பார்வைக்கு இதுதான். அப்ப ஆனா குரு வந்து எல்லா டைமும் நல்லது செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது, ஜென்ம நட்சத்திராதிபதிங்கிறது கெட்டு போய் காரக கிரகம் பாவக கிரகம் இப்படி எல்லாமே கெட்டு போய் இருக்கக்கூடிய அந்த காலத்துல குருவால் மட்டுமே இந்த பலனை செய்வார். இல்லைன்னா எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால குரு மட்டும் இதுக்கு செய்வாரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. குரு வந்து எல்லாம் கெட்டுப்போன நிலைமையில் தன்னுடைய ஆட்சி வீட்டு அல்லது உச்ச வீட்டுக்கு வரும்போது மிக அழகாக அந்த ஆட்சி அல்லது உச்சம் இல்லாம சாதாரண எந்த வீட்டுல இருந்தாலுமே சரி மிக அழகாக தனது 9ஆம் பார்வையால் இந்த விஷயத்தை செய்து கொடுப்பார். இதற்கு பேர் தான் குருவினுடைய தூர தீட்சண்ய பார்வை. ஹலோ, புரிஞ்சுதுல உங்களுக்கு? சரி, அடுத்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். மேலோட்டமாக சில விதிகள், என்னென்ன மாதிரியான விதிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீசமாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் நீசம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறது விருச்சிக ராசி. அப்ப மேஷ லக்னமா இருக்கிறாங்க. 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருந்து நீசமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இது உதாரணமாக ஒரு ஆண் ஜாதகம்னு எடுத்துக்கோங்க. சந்திரன் வந்து நீசம், ரைட்டு. அப்ப சந்திரன் நீசம் அப்படின்னா இவருக்கு என்ன மாதிரியான பலன்களை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வீடு அமையறதுல சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி நீசம் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதுனால. அப்புறம் வாகனங்கள் வாங்குறதுல நீசமா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்ல. இதுக்கு பரிகாரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது பார்க்க வேண்டாம், அது தனியான டாபிக். பொதுவா பரிகாரங்கள் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது ஆண்டவனுடைய கையில அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நம்ம ஜோதிட ரீதியில நம்ம என்ன விதமான ஒரு பலன்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4ஆம் அதிபதி நீசம் பெற்ற ஒரு ஜாதகருக்கு அதே 4ஆம் அதிபதி உச்சம் அல்லது ஆட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்து கொடுத்தால், எப்போது இந்த ஆண் பெண் ஆகிய, அதாவது கணவன் மனைவியாக ஆனால், இப்போ ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு சந்திரன் வந்து நீசமா இருக்கிறாங்க, மேஷ லக்னமா இருக்கு, 4ஆம் அதிபதி நீசம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து அவங்களுக்கு வீடு வாகனம் அமையாது. இதுதான் பிரச்சனை. அப்போ சந்திரன் ஆட்சியாக அல்லது உச்சமாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்து இந்த பெண்ணுக்கு மனம் முடித்து வைத்தால், எப்போது அவர்கள் திருமணம் ஆன பிறகு தாம்பத்தியத்தின் மூலமாக இந்திரியங்கள் பரிமாறப்படுகிறதோ அப்போது இழந்த கிரகத்தின் வலிமையை அல்லது இழந்த கிரகத்தின் ஆற்றலை தனது வாழ்க்கை துணையின் மூலமாக பெறுவார் அப்படிங்கிறது விதி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இன்னொரு உதாரணம் சொல்லலாம். கடக லக்ன ஒரு ஆண், கடக லக்னத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகம் 3ஆம் அதிபதியான புதன் வந்து நீசமாகி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பத்தியம் கொள்வதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும். இல்லைன்னா தாம்பத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டங்கள் நிறைந்ததாக ஒரு அப்படிங்கிறது, இல்லறம் அப்படிங்கிறது ஒரு தடுமாறக்கூடிய விஷயமாக இருக்கும். இது
நான் ஒரு பொதுவான ஒரு இதை சொல்றேன். இதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. கடகலக்ன ஜாதகத்துக்கு 3ஆம் அதிபதியான புதன் வந்து நீசமாயிருக்கிறாங்க. இதுக்கு பரிகாரம்லாம் நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. என்ன மாதிரியான வாழ்க்கை துணையை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிபதியான புதன், அதாவது ஆணினுடைய ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியான புதன் பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஆட்சி அல்லது திக்பலம் அல்லது உங்களுக்கு ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மனமுடித்து வைத்தால் ஆணுக்கு இழந்த சக்தி அப்படிங்கிறது பெண்ணின் மூலமாக, இந்திரிய பரிமாற்றத்தின் மூலமாக கிடைக்கும்ங்கிறது விதி. புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுல. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பவர் அப்படிங்கிறது, அதாவது எப்போது ஒரு ஆண் அல்லது பெண் திருமண பந்தத்தின் மூலமாக தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தன்னுடைய இந்திரியங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் வலிமையான கிரகத்தின் ஆற்றலை ஒருவருக்கொருவர் பெற்றுக்கொள்வார் அல்லது மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு நுணுக்கமான ஒரு விதி. சார் ஒரே நிமிஷம் கேக்குதா? ஒரே நிமிஷம் கேக்குதுங்க. மல்லிகா மேடம், அந்த திண்டுக்கல் சுந்தரம் கொஞ்சம் மியூட் போட சொல்லுங்க மேடம். கடையில வியாபாரம் பண்ணிட்டு கேக்குறாரு. மல்லிகா மேடம், திண்டுக்கல் சுந்தர் சார் கொஞ்சம் மியூட் போடுங்க சார் ப்ளீஸ். சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி. இப்போ இதுல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு சில ரகசியங்கள், அதாவது பொருத்தம் அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே டஃப்பான ஜாப்னு அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் கொடுக்குறோம். இப்போ ஆணுக்கு ஒரு தசை நடக்கு, பெண்ணுக்கு ஒரு தசை நடக்கு. ஏதோ ஒரு பொருத்தம் சேர்க்கறதுல வந்து ஆணுக்கு வந்து உதாரணமாக குருதசை நடக்கு, பெண்ணுக்கும் குருதசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு தசை எந்த தசையா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆணுக்கு குரு தசையா இருக்கலாம், பெண்ணுக்கு வந்து ராகு தசையா இருக்கலாம், இல்ல சனி தசையா இருக்கலாம். ஏதோ ஒரு தசை நடக்கு. ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்டது. உதாரணமாக ஆணுக்கு வந்து குரு அப்படிங்கிறது தசை நடத்துறாங்க, பெண்ணுக்கும் குரு அப்படிங்கிறது தசை நடத்துறாங்க. இந்த ரெண்டு கிரகங்களும் அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கு இல்லையா? அப்போ குரு வந்து ஆணுக்கு வந்து கும்பராசியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கும்பத்துல இருந்து குரு வந்து தசை நடத்துறாரு. பெண்ணுக்கு வந்து ரிஷபத்துல இருந்து தசை நடத்துறாரு குரு. ரெண்டு பேருக்குமே குரு வந்து ஒண்ணு வந்து ஆணுக்கு வந்து கும்பத்துல இருக்கிறாங்க, பெண்ணுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கிறாங்க. அப்ப 4 கட்டம்ங்கிறத எடுத்துக்கங்க. 4 கட்டம், அதாவது மண்டலம் அப்படிங்கிறது வேற, மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம், அதை நான் சொல்லல. 4 கட்டம்ங்கிறது ஒரு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த 4 கட்டத்துக்கு இடையில ஒரு நீச கிரகமோ அல்லது ராகு கேதுக்களோ இருந்தால் அந்த பொருத்தத்தை 10க்கு 10 பொருத்தம் நல்லா இருந்தாலும் சேர்க்கக்கூடாது. இப்போ நீங்க இதை வேற மாதிரி எடுத்து பாருங்க. தனுசுல வந்து ஒரு கிரகம் குரு இருக்கிறாங்க, அதே இன்னொரு பெண்ணுக்கு வந்து மீனத்துல குரு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே தசை நடத்துறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில ராகு வந்து கோச்சாரத்துல இருக்கிறாங்க. ராகு இப்ப கும்பத்துல கோச்சாரத்துல இருக்கிறாங்களா? அப்போ தனுசில் குரு இருந்து தசை நடத்தக்கூடிய ஆணுக்கும் மீனத்தில் குரு இருந்து தசை நடத்தக்கூடிய பெண்ணுக்கும் பொருத்தம் சேர்க்கலாகாது, பொருத்தம் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ரெண்டுக்கும் இடையில, அதாவது தசாநாதன் 2 பேருக்கும் இடையில் நீசம் பெற்ற கிரகம் இருந்தாலோ அல்லது ராகு அல்லது கேது என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் இருந்தாலோ, இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வந்து வேற கிரகம் இல்லாத பட்சத்துல, நான் சொல்றேன் வேற கிரகம் இல்லாத பட்சத்துல ஒரு பரிமாற்றம், அதாவது 2 பேருக்குள்ள பாச பிணைப்பை இது தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ராகு அல்லது கேது என்று சொல்லக்கூடிய சாயா கிரகங்கள் இதனுடைய ஆற்றலை, அதாவது 2 பேருக்குள்ள அந்த ஒரு அந்யோன்யத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு திருமண தடைகள் எப்போ இருக்கும்? திருமண தடைகள் இல்லைன்னா திருமணம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, பொருத்தம் பார்த்துட்டே இருப்பாங்க, அது நடக்கவே நடக்காது. இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறத நான் ஒரு மேலோட்டமா சில விஷயங்களை மட்டும்தான், ஏன்னா நேரம் ரொம்ப குறுகிய காலமாக இருக்கு அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். அதை நீங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. ஜென்ம நட்சத்திர அதிபதியால வரக்கூடிய தடை அப்படிங்கிறது, ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறது 3, 6, 8, 12 அமர்ந்து
அந்த வீடு கொடுத்தவர் கூடியிருந்தால் திருமண தடை அப்படிங்கிறது. அதாவது ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது வந்து யாரோ ஒரு கிரகம் இருக்கு இல்லையா, உதாரணமா வந்து ராகு அப்படிங்கிறது ஜென்ம நட்சத்திராதிபதி. இந்த ராகு வந்து 3 லக்னம் வந்து நீங்க கன்னியா லக்னம்னு எடுத்துக்கோங்க. கன்னியா லக்னத்துக்கு 3 அப்படிங்கிறதுல 3 யாரு அப்படின்னா கன்னியா லக்னத்துக்கு வந்து செவ்வாய். அப்ப 3ல ராகு அமர்ந்து அந்த ராகுவோடு அதற்கு வீடு கொடுத்த செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் திருமண தடை. சரி, அதே கன்னியா லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துல வந்து ராகு அமர்ந்து அந்த ராகு கூட சேர்ந்து சனியும் அமர்ந்தால், அதற்கு வீடு கொடுத்தவனான சனியும் அமர்ந்தால் திருமண தடை அப்படிங்கிறது அர்த்தம். இதே மாதிரி 8, 12க்கு நீங்க பாத்துக்கோங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது அகைன் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் திருமண தடை. அதுக்கப்புறம் 12 அப்படிங்கிறது வந்து சூரியன் ராகு சேர்க்கை இருந்தால் திருமண தடை. இதெல்லாமே வந்து திருமண தடையை குறிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். சரி, இதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திராதிபதி கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றாலும், ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர் இப்ப இதுல இப்ப உதாரண ஜாதகம் பார்க்கும்போது அதுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த ராகு அப்படிங்கிற கிரகம் இருக்கு இல்லையா, அந்த ராகு அப்படிங்கிற கிரகத்திற்கு வீடு கொடுத்தவர் அந்த ஜாதகத்துல சந்திரன். ஏன்னா கடகத்துல ராகு இருக்கிறாங்க அப்படின்னா சந்திரன். ஒருவேளை அந்த சந்திரன் அப்படிங்கிறது விருச்சிகத்துல போய் நீசம் பெற்றிருந்தாலும் திருமண தடை, அல்லது ராகு நீச சாரம் ஏறி இருந்தாலும், நம்ம பார்த்த உதாரண ஜாதகத்துல என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு நிற்கக்கூடியது ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அதிபதியான புதன் நீசம் பெற்றதால் அதுவும் திருமண தடை. அடுத்த திருமண தடைக்குண்டான விதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திர அதிபதி கிரகம் நீச்ச கிரக சாரம் ஏறினால் திருமண தடை இருக்கும். ஜென்ம நட்சத்திராதிபதி கிரகம் வந்து ராகு, அது எந்த வீட்டுல போய் எந்த ஒரு நீச்ச கிரக சாரம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கிரக சாரத்துல அமைஞ்சு அந்த கிரகம் வந்து நீசம் பெற்றிருந்தாலும் திருமண தடை அப்படிங்கிறது. அப்போ ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இதுல பாக்குறோம். ஜென்ம நட்சத்திர அதிபதி அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறினால் திருமண தடை. அதிவக்ரம் அப்படிங்கிறது, வக்ரம் அப்படிங்கிறது பொதுவா வந்து 6, 7, 8, அதாவது சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கக்கூடியது. அந்த வக்ரம் அப்படிங்கிறது 6, 7 அப்படிங்கிறது உங்களுக்கு பவர்ஃபுல்லானது. 8 வரைக்கும் இருக்கிறது, 8க்கு மேல அப்படின்னு போகும்போது அதிவக்ர கதி. பாலவக்ரம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப பிடிவாதமான லேசான ஒரு வக்ரம். அதாவது அதிவக்ரம் பெற்ற கிரகத்தின் சாரம் ஏறி, ஒருவேளை இப்ப நம்ம இதுல பார்த்தது ராகு இல்லையா, ஜென்ம நட்சத்திராதிபதி ராகு. அதிவக்ரம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய சாரம் ஏறி இருந்தால் அங்கேயும் திருமண தடை அப்படிங்கிறது. ஜென்ம நட்சத்திராதிபதி கிரகம் அஸ்தங்க கிரக சாரம் ஏறி இருந்தால், அஸ்தங்க கிரகம் அப்படின்னா சூரியனுடைய மிக நெருக்கமாக வரக்கூடிய பாதம். இப்ப உதாரணமா வந்து சூரியன் வந்து ஏதோ ஒரு வீட்டுல வந்து ஒரு 3 டிகிரில இருக்கிறாங்க. அதே இதுல வந்து ஜென்ம நட்சத்திராதிபதியான ஒரு சந்திரன் இருக்கிறாங்க, வேற ஏதோ ஒரு ஜாதகம், அதுல வந்து ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிற சந்திரன் அப்ப சூரியனுக்கு மிக நெருக்கமான பாகையில, அதாவது 1 டிகிரி இல்லைன்னா 2 டிகிரி அப்படிங்கிறதுல சந்திரன் வந்து முழுமையாக அஸ்தங்கமான ஒரு நிலைமையில ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிற அந்த கிரகம் வந்து அஸ்தங்க கிரக சாரம் ஏறினால், அதாவது சந்திரனா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ ஒரு கிரக சாரம் ஏறி இருக்கு, அப்படி இருந்தாலும் திருமண தடை அப்படிங்கிறது உருவாகும். சரி, இதுல குறிப்பா வந்து அஸ்தங்கம் அப்படிங்கறது நீங்க எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஒரு 3 டிகிரி அப்படிங்கறது நீங்க பார்த்தா போதும். 3 டிகிரிக்கு உள்ள நெருக்கமா, ரொம்ப நெருக்கமா வந்தது மட்டும் பார்த்தா போதும். அதை விட அதிகபட்சம் 5 டிகிரிக்கு மேல நீங்க பெருசா பார்க்க வேண்டாம். ஏன்னா அஸ்தங்கம் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட 10 டிகிரி 15 டிகிரி வரைக்கும் அவங்க அஸ்தங்கம் சில இதுகள் கொடுத்துருக்குறாங்க, அது வேண்டாம். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் மத்தியில் ராகு அல்லது கேது இருந்தால், பெண் ஜாதகத்துல ஆனாலும் சரி ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, நடப்பு தசாநாதன் ஒரு ஆள் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல நடப்பு தசாநாதன் அப்படிங்கிறது குரு, நடப்பு புத்திநாதன் அப்படிங்கிறது சூரியன். இந்த குரு அல்லது சூரியன் இவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு இருப்பாங்க ஒரு இடத்துல. குரு எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் இடமான மீனத்துல இருக்கிறாங்க. சூரியன் எங்க இருக்கிறாங்கன்னா அதுவும் அதே தான் இருக்கிறாங்க. ஒருவேளை வேற ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 கிரகத்துக்கும் இடையில் கோச்சாரத்தில் ராகு அல்லது கேது இருந்தால், 4 ஒரு மண்டலத்தில், மண்டலம் அப்படின்னா 4 கட்டத்துக்கு இடையில, இப்ப ஒருவேளை வந்து குரு மீனத்துல இருக்கிறாங்க அப்படின்னா 4ஆம் இடமான மிதுனத்துல சூரியன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2க்கும் இடையில கோச்சாரத்துல ஒருவேளை ராகு மேஷத்திலேயோ ரிஷபத்திலேயோ இருந்தால் அது வந்து கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம திருமண ஒப்பந்தம் போட்டானாலும் அது ரத்து ஆகிரும். அதனால நம்ம அக்ரிமெண்ட், அதாவது கல்யாணம் நிச்சயம் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. நடப்பு தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் இடையில் ஒரு மண்டலத்தில், அதாவது 4 ராசி, நீங்க மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்ம மண்டலம், மேஷ மண்டலம், அந்த மாதிரி மண்டலம் நான் சொல்லல. 4 கட்டம்ங்கிறது ஒரு மண்டலம் சொல்றேன். இப்ப 4 மண்டலம், 4 கட்டத்துக்குள்ள ஒரு நீச கிரகம் கோச்சாரத்தில் இருந்தால், 4 கட்டத்துக்குள்ள ஒரு நீச்ச கிரகம், இப்போ உதாரணமா வந்து ராகு நீசம் பெறக்கூடிய ராசி அப்படிங்கிறது வந்து ரிஷபத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரிஷபத்துல ராகு கோச்சாரத்துல இருந்து ரிஷபத்துக்கு அடுத்த ராசியான மிதுனத்துல வந்து தசாநாதன் இருக்கிறாங்க, மீனத்துல வந்து புத்திநாதன் இருக்கிறாங்க. அப்போ இந்த தசாநாதன் புத்திநாதனுக்கு இடையில் ராகு என்னும் கிரகம் நீசம் பெற்று கோச்சாரத்தில் இருப்பதால் இந்த தடை வந்து கண்டிப்பாக வந்து நீச்ச பலன், அதாவது திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது, திருமணம் வைக்கக்கூடாது, நிச்சயம் பண்ணக்கூடாதுங்கிறது. அப்படி ஒருவேளை நிச்சயம் பண்ணா கூட அந்த கல்யாணம் வந்து கண்டிப்பா வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே நின்று போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாம் திருமணம் செய்யக்கூடாத காலம் அப்படிங்கிறது, அல்லது திருமணம் பற்றி நிச்சயம் செய்யக்கூடாத காலம் அப்படிங்கிறது. சரி, ஆண் ஜாதகத்தில் பெண்ணின் ஜென்ம நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது நீசம் அல்லது நீச்ச கிரக சாரம் ஏறிந்தால் பொருத்தம் பார்க்கவே கூடாது. இதுதான் முதன்மையான விதி. இப்போ எந்த ஒரு பெண் ஜாதகத்திலுமே ஜென்ம நட்சத்திராதிபதிங்கிறது ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா, அந்த ஜென்ம நட்சத்திராதிபதி கிரகம் வந்து நீசம் பெற்றிருக்கக்கூடிய அல்லது நீச்ச சாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆணை பொருத்தம் சேர்க்கக்கூடாது, அல்லது ஒரு ஆண் ஜாதகத்தில் நீசம் அல்லது நீச சாரம் பெற்றக்கூடிய ஒரு ஒரு கிரகத்தை அல்லது நட்சத்திரத்தை பெண்ணின் ஜாதகத்தில் இணை சேர்க்கக்கூடாது. ரெண்டுக்குமே காமனான ஒரு சில விஷயங்கள். இதுவரைக்கும் வந்தது எல்லாமே கரெக்டா கேட்டிருக்காங்களா மேடம்? பேசுங்க சார், ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அருமையா இருக்கு. சரி, தெளிவா இருக்கு. இப்போ யாருக்கு இப்ப பொதுவா ஒரு லக்னம் அல்லது கேட்டுறேன் சார், ஒரு சின்ன சந்தேகம். ராகு நீச்சம் நீங்கல, ராகு நீச்சம்னா எங்க நீச்சம் ஆகுது? ராகு நீச்சம் பெறது ரிஷபத்துலங்க. சரி, ஏன்னா நாங்க ரிஷபத்துல வாயின்றதுனால உச்சம்னு வச்சுப்போம். ராகு வந்து நீசம் பெறக்கூடியது ரிஷபத்துல. இப்போ சரி, இப்ப இதெல்லாம் தாண்டி வந்து எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லக்னம் ராசியை மட்டும் நம்ம எடுத்து பேசலாம். அதாவது ஒரே லக்னமாக இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும், உதாரணமாக மேஷ லக்னமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஒரு நல்ல அமைப்பு. திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களில் முதன்மையான ஒரே 1ஆம் இடம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் சேர்க்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு அமைப்பு. 2ஆவதாக வரக்கூடியது அப்படிங்கிறது மேஷ லக்னமாக இருந்தால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய முதல் திரிகோணம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னமாக இருக்கக்கூடிய பெண்ணை இணை சேர்க்கலாம் லக்னத்தை பொறுத்தளவுல. 3ஆவது என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் ஆகிய தனுசு ராசி, தனுசு லக்னமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் அல்லது பெண்ணை இணை சேர்க்கலாம். அதாவது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய லக்னங்களாக இருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண்ணை இணை சேர்ப்பது மிக உத்தமம். 2வது வந்து ராசிக்குமே அதே மாதிரியான அமைப்பு தான். ராசியும் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ராசிகள். இந்த திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலையுமே குறிப்பா வந்து இப்போ எல்லாமே திரிகோண வேலை பார்க்குமா? ஒரு தசையை நடத்துது அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து தசை நடத்துது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, குரு தசை நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப குரு தசை வந்து குரு வந்து இப்ப கடகத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்துல குரு கடகத்துல உச்சத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப குரு தசை நடக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்தெந்த பாவங்கள்லாம் வேலை பார்க்கும் அப்படின்னா, ஒருவேளை குருவினுடைய திரிகோண ஸ்தானத்தில், இந்த குருவினுடைய திரிகோண ஸ்தானத்துல குரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய திரிகோண ஸ்தானமான கடகம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடகத்துக்கு திரிகோண ஸ்தானம் என்னதுங்க? கடகத்துக்கு திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருச்சிகம் இல்லையா? அப்ப விருச்சிகத்துல குரு நிற்கக்கூடிய அதே நட்சத்திரத்துல வேற ஒரு கிரகம் இருந்தால் குரு தனது பலனை அந்த கிரகத்திற்கும் கொடுப்பாருங்கிறது விதி. அங்க செயல்படும். நீங்க இப்ப தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1, 5, 9ஆம் பாவங்கள் செயல்படும்ங்கிறது பொதுவான கருத்து. ஆனாலும் நல்லதோ கெட்டதோ, நான் சொல்றது என்னன்னா நல்ல விஷயம். ஒருவேளை குரு வந்து ஆதிபத்திய ரீதியிலும் காரகத்துவ ரீதியிலும் கடுமையான பலன்களை தர கடமைப்பட்டவர் என்றால் அதற்கு திரிகோண ஸ்தானமான எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக அந்த நல்ல பலனையோ அல்லது கெட்ட பலனையோ செய்தே தீர்ப்பார் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. கோச்சாரத்துல வரக்கூடிய ஒரு
ஒரு அமைப்பு இருக்கு. கோச்சாரத்துல இப்போ நீங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டீங்க, அதாவது லக்னம் பார்த்துட்டீங்க, ராசி பார்த்துட்டீங்க, திருமணத்துக்கு உண்டான விதிகள் பார்த்துட்டீங்க, 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், ஏதை நட்சத்திரம், அப்புறம் கலைஞான பாதம், இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்து நீங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டீங்க. கரெக்டா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது சிம்மத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகருக்கு, ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ, பொதுவா இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது மிக அழகான தாம்பத்தியம் அப்படிங்கிறது கணக்கு. மிக அழகான தாம்பத்தியம். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது வந்து வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான வீடு, வாகனம். செவ்வாய் சுக்கிரன் இந்த இரண்டும் இணைந்து இருப்பவர்களுக்கு நல்ல வீடு அமையும், நல்ல வாகனம் அமையும் அப்படிங்கிறது விதி. ஒருவேளை செவ்வாய் சுக்கிரன் இணைவு சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சிம்மத்துல தான் கேது போயிட்டு இருக்கிறார். கரெக்டா? கேது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல அவரு சிம்மத்துல இப்ப போயிட்டு இருக்கிறார். செவ்வாய் சுக்கிரன் இணைந்து கேது கோச்சாரத்தில் போகும்போது அந்த ஆணுக்கு திருமணம் செய்யறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா வந்து ஹார்மோன் பிரச்சனையை கொடுத்துரும். அதாவது ஆண்மை குறைவு, இல்லைன்னா ஆண்மை எழுச்சி இல்லாம இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை தற்காலிகமாக கொடுக்குங்கிறது விதி. ஏன்னா களத்திரகார கிரகங்கள் மீது ராகு அல்லது கேது போகும்போது, அதுவும் குறிப்பாக கேது எனும் கிரகம் பயணிக்கும் போது நிச்சயமாக அவருக்கு தற்காலிகமான ஆண்மை குறைவை கட்டாயம் கொடுத்தே தீரும். இது வந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கேது கோச்சாரத்துல துலா ராசியில போயிட்டு இருந்த போது கரெக்டா செவ்வாய் சுக்கிரன் நினைவு ஒரே ராசியில ஒரே ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதியினர் வந்தாங்க. ஆணுக்கு வந்து அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு, கணவனுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருந்தது. கோச்சாரத்தில் கேது துலாத்தில் இருக்கும்போது நான் பார்த்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த டைம்ல ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷமோ உள்ளதான் ஆயிருந்தது. அவங்க 2 பேரும் வந்திருந்து மன கலக்கத்தோட அழுதுட்டு உட்கார்ந்து, அதாவது முகத்துல அழுகதான் வரல, ஆனா அந்த கலக்கம் இருந்தது. நான் எடுத்த உடனே அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னது, பயப்பட வேண்டாம், இன்னும் ஒரு 6 மாசம் கொஞ்சம் இதா இருக்கும், ஆவரேஜா இருக்கும், பரவாயில்ல, அதுக்கடுத்து மாறும். நீங்க என்னதான் தாம்பத்தியத்துக்கு நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலும் அது செல்லாதுப்பா, உங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு, அது நீங்க மருந்து மாத்திரைகளெல்லாம் சரி செய்ய முடியாது. நீங்க மருந்து எடுத்தாலும் எடுக்கலனாலும் இன்னும் ஒரு 4 மாசத்துல அந்த பிரச்சனைகள் தீரும். மருந்து எடுத்தாலும் இப்போது தீரப்போவது இல்லை. அவ்வளவுதான். அப்ப இது என்ன சொல்ல வந்தது அப்படின்னா, இது மனைவிக்கு தெரியணும், கணவனுக்கும் தெரியணும். கணவனுக்கு தெரியாம இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா, நமக்கு நிரந்தரமாக ஆண்மை போய்விட்டதோ அல்லது தாம்பத்தியம் நம்மால் வைக்க முடியாதோ போன்ற பல விதமான பிரச்சனைகள், சங்கடங்கள் அவர் மனசுக்குள்ள இருக்கும். பொண்ணுட்டே சொல்ல முடியாது, இவரும் பயப்படுவார். ஆம்பளைட்ட எங்கேயாவது ஒரு டாக்டர்கிட்ட கேட்கணும்னா கட்டாயம் பயப்படுவார். அப்ப என்ன அப்படின்னா, அவங்க வரும்போதே அந்த அவங்க கேள்வியை கேட்காமலே நம்ம அந்த பலனை சொல்லும் போது அவங்களுக்கு அப்பாட சந்தோஷம், சாமிடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங், கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு, அப்படி ஒரு ஃபீலிங். அது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, எப்போதுமே கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. கோச்சாரத்துல களத்திரகார கிரகங்கள் மீது கேதுவனுடைய கோச்சாரம் அல்லது ராகுனுடைய கோச்சாரம் இருக்கும்போது தற்காலிகமான ஒரு ஆண்மை குறைவு அல்லது ஒரு தாம்பத்திய சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். அது மனைவியும் புரிந்து கொண்டால் அந்த தாம்பத்தியம் மிக இனிமையாக இருக்கும். எப்பவுமே கணவன் மனைவி முதல்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஜாதகத்துல புதன் உச்சம், என்னுடைய ஜாதகத்துல புதன் உச்சம். எனக்கு புதனுடைய காரகத்துவங்கள் நல்லா இருக்கும். உதாரணமா நிறைய பேனா வாங்குவேன், இருக்கிறதுலே காஸ்ட்லியான டைரி வாங்குவேன், நிறைய கூடுதலான ஒரு ஒரு பேனா வாங்கணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு மேல உள்ள பேனா வாங்குவேன், டைரி வாங்குவேன். சின்ன குழந்தையில படிக்கிற மாதிரி உன்னை எழுத்துக்கள் அழகா உட்காந்து எழுதுறது, இல்லைன்னா ஒரு அழகா ஒரு டிசைனா எழுதுறது, படிக்கிறதுனாலும் எப்பவும் படிச்சுட்டே இருக்கிறது. ஆயுள் ஃபுல்லா நான் வாங்காத பட்டங்களே கிடையாது. அது என்னன்னா அது என்னுடைய ஹாபி மாதிரி. எனக்கு படிக்கல அப்படின்னா அப்ப இது இது எல்லாமே இருந்தாலும் கூட புதன் அப்படிங்கிறது உச்சம் அப்படின்னா, எனக்கு மீன லக்னத்துல புதன் வந்து உச்சம், செவ்வாயும் அந்த கூட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா மனைவிட்ட எப்பவுமே சண்டை போடாம அடங்கி போயிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்க? இவ்வளவுதாங்க கேள்வி. புதன் உச்சமா இருக்கிறாங்க, 7ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாங்க, அங்க போய் நான் போராடினா என் மனைவி என்னை அடித்து உட்கார வைப்பாங்க. கரெக்டா? நான் வெளியில எல்லாமே ராஜாவா இருப்பேன். வெளியில வந்து 100 பேருக்கு நல்ல பலன்கள் சொல்லுவேன், எனக்கு நல்ல வருமானம் இருக்கும், நல்ல செல்வாக்கு இருக்கும், எங்க போனாலும் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கும், பெரிய பெரிய ஆபீஸ்ல. ஆனா வீட்டுல வந்து மனைவியின் பேச்சை கேட்காமல் இருந்தால் எனக்கு நிச்சயமாக அந்த பாதிப்புகள் ரொம்ப கடுமையா இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறாங்கன்னு நம்ம அடங்கி போறது நல்லது. நம்ம வந்து எதிர்த்து பேசணும் அப்படின்னா வாழ்க்கை சிறக்காது. அடங்கி போனா என்ன வேணாலும் சாதிக்கலாம் மனைவிட்ட. இன்னைக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் ஆன ஒரு இதுல கூட எனக்கு இரண்டு அழகான பையங்க இருக்கிறாங்க, மிக அழகான மனைவி, எங்களுக்குள்ள எந்த ஒரு பிணக்கமும் இல்லை, நல்லா இருக்கு. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நான் அதை ஏத்துக்கிட்டேன், நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இது நாள் வரைக்கும் அவங்களை அவமரியாதை பேசினது கிடையாது, அவங்களை திட்டினது கிடையாது. அவங்க சரிமா அப்படி சொல்றதோட சரி, அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிறோம். இதுதான் வந்து அப்ப கிரகத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிக்கு நீங்க மரியாதை கொடுங்கள். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 100 ஆண்டு கால பந்தம். அந்த பந்தம் மிக இனிமையானதாக இருக்கும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.
மஞ்சுளா மேடம் பேசலாமா? சிறப்பு நீங்க சார், பேசுங்க. சிறப்பு சார், சிறப்பு சிறப்பு. சரி சரி முடிச்சுக்கிட்டீங்களா இதோட? ஓகே சார். முடிச்சிட்டேன் இது முடிச்சிட்டேன் வரைக்கும் மேடம். வந்து இது வரைக்கும் நீங்க வந்து மேடம் அதுக்கப்புறம் வந்து நம்ம 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 நிறைய இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறோம். சோழி பிரச்சனை கிளாஸ் நடத்துறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி திருமண பொருத்தங்கள் பத்திய சில கிளாஸ் எடுக்கிறேன். ஜூம் மீட்டிங்ல இருக்கலாம், டைரக்டாவும் எடுக்கிறேன். சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான சிட்டிகளில் போய் எடுக்கிறேன். யாருக்காவது அது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை உங்க நீங்க நம்பர் கொடுத்து சொல்லிருங்க. contact உங்க பண்ணலாம். நம்பர் சொல்லிருங்க. என்னுடைய நம்பர் வந்து 7708789250. யாருக்காவது சோழி பிரச்சனை கத்துக்கிடணும், இல்லைன்னா திருமண பொருத்தத்தினை பத்தி சில விஷயங்கள் கத்துக்கிடணும், அடிப்படை ஜோதிடம் கத்துக்கணும், உயர்நிலை ஜோதிடம் கத்துக்கணும், இப்படி ஏதாவது இருந்ததுன்னா என்னை தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த பேட்ச்ல உங்களை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். நல்லது நன்றி. ஐயா. நம்பர் இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. 7708789250. இப்போ வரக்கூடிய அந்த 21, 22 பிப்ரவரி 21, 22 ஆகிய 2 நாட்களிலும் சோழி பிரசன கிளாஸ் வந்து சென்னையில நடத்துறதுக்கு பிளான் வச்சிருக்கிறேன். சென்னையில கொஞ்சம் பேர் ஏற்கனவே பெயர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது சோழி பிரசனம் கத்துக்கிடணும் அப்படின்னா 21, 22 இந்த டேட்ல வந்து சென்னையில டைரக்டா கிளாஸ் நடத்துறேன். அந்த கிளாஸ்ல நீங்க கலந்துக்கலாம். உங்க பேரை வந்து என்னுடைய நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க பதிவு பண்ணிக்கலாம். 12 சொல்லி 108 108 சோழிங்க. ஓகே, நன்றி ஐயா. ஓகே. இதுவரை வந்து திருமண பொருத்தங்களின் சூட்சமங்களை வந்து 1 மணி நேரம் வந்து சிறப்பாக எடுத்து விட்டதற்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக மற்றும் இருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி நன்றி வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியாக நட்சத்திர சுடர்மணியின் நன்றி உரையை வழங்க பொள்ளாச்சி மலர்விழி மேம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இவ்வளவு நேரமும் திருமண பொருத்த விதிகளை பத்தியும், எந்தெந்த நட்சத்திரங்களை சேர்த்தலாம், எதை சேர்த்தக்கூடாது, நீசம் பெற்ற கிரக நட்சத்திரம், இப்படி பல விஷயங்களை படிப்படியா நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்த ஐயா அவர்களுக்கு எங்கள் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வகுப்பை கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க.